லைஃப்பில் நமக்கு நிறையா எய்ம்ஸ் இருக்கும். அது பர்டிகுலராக ஒரு எய்ம் கிடையாது. இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது செய்வோம் அப்படின்னு பர்மனெண்ட்டாக இல்லாமல் நமக்கு எய்ம்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். எய்ம் தெரியலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்ககிட்டே கேள்வி கேளுங்க, உண்மையிலே எனக்கு என்ன தேவை? சிலர் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க பணம் அப்படின்னு. ஆனால் இன்னும் யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா பணம் இருக்கிறவங்களை மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெஸ்பெக்டா? இப்படியே டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும், என்ன தான் என்னோட எய்ம், இல்லைனா 5 வருஷத்துக்கு பிறகு நான் யார் ஆகணும்? இதே போல கேள்விகள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கும்போது அப்போ கிடைக்கிற ஒரு எய்ம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போது நீங்கள் ரோட்டில் இறங்கி நடக்கும்போது நிறையா கார்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பல விதமான பல கம்பெனிஸில் பல கார் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு கார் வாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் கார் வாங்கலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போகும்போது எங்கே பார்த்தாலும் நீங்கள் வாங்க நினைக்கக்கூடிய அந்த கார் தான் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் தாங்க காரணம். ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் விஷயங்கள் தெரிய வரும். அதே போல் தான் நாம் நம்மக்கிட்டேயே கொஸ்டின்ஸ் கேட்க அந்த பதில் நமக்கு கிளியராக தெரியும். நம்ம பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை பற்றி தானே அதிகமான ஒரு கிளியரன்ஸ், தெளிவு நமக்கு அதிகமாக கிடைக்கும். எய்ம் டிஃபைன் பண்ணுறதுக்காக 2ஆவதாக செய்ய வேண்டிய விஷயம் ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ்ஸ். உங்கள் நோக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நம்ம லைஃப்னுடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் நம்மளுடைய நோக்கத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அதிகமாக நம்மளோட டைம், எனர்ஜி எல்லாமே நம்ம கொடுக்கணும். இப்போது என்னுடைய எய்ம் ஐஏஎஸ் ஆகணும், அதனால் என்னுடைய டைம், எனர்ஜி இது எல்லாமே அதிகமாக அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணணும். 3ஆவதாக தேர்ட் ஒன் எழுதி வைக்கிறது. நம்மளோட எய்மை நம்ம எழுதி வைக்கலாம். எழுதி வச்சு வீட்டில் வேறு பிளேஸில் ஒட்டி வைங்க. உங்கள் எய்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பெரிய எய்மை சின்ன எய்மாக மாற்றுங்க. இப்போது என்னுடைய எய்ம் ஒரு 8 பேக் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 6 மந்த் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாடி ஃபிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு 6 மந்த் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 6 பேக் நான் ரெடி பண்ணுறேன். 6 பேக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கடைசியாக இன்னொரு 6 மந்த் நான் ஃபிக்ஸ் பண்ணி 8 பேக்குக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போது நம்ம எய்ம் இங்கே ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம பெரிய எய்ம் ஸ்மால் எய்மாக இங்கே கட் பண்ணி அச்சீவ் பண்ணுறோம். என்னோட போன வீடியோவில் பர்சனல் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஈஸியான மெத்தட் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம பர்சனலாக டெவலப் ஆகணும், சீக்கிரமாக பர்சனல் டெவலப்மெண்ட்டில் வளரணும் அப்படின்னா உங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பார்ட்னரை ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் அதில் வளர்ந்த ஒரு பர்சன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் இம்பார்ட்டன்ட் தான் பர்சனல் டெவலப்மெண்ட்டில் வளர்ந்த க்ரோ ஆன ஒரு பர்சனை நம்ம ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணுறதும். அவங்க நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வீக்னஸ் சொல்லி தந்து நம்மளை ஒரு குட் பர்சனாக இம்ப்ரூவாக ஆக்கிடுவாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பர்சனல் டெவலப்மெண்ட்னு சொன்னாலே ரீடிங்கும் அதில் இருக்குது. ப்ரஷ் பண்ணுற பழக்கம் நமக்கு இருக்கிறது போல் ரீட் பண்ணுற பழக்கமும் நமக்கு தேவை. நம்ம அப்டேட் ஆக, புதிய ஐடியாஸ் கிடைக்க, புதிய வாய்ப்புகள் இது எல்லாம் கிடைக்க ரீடிங் ஹேபிட் ரொம்ப முக்கியம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரீடிங்க்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்னதான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்தாலும் புக்கில் நம்ம ரீட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸே தனி தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம லைஃப் நாம் ட்ரா பண்ணுற பிக்சர். அந்த பிக்சரை பியூட்டிஃபுல்லாக ட்ரா பண்ணுறது தான் நம்ம எய்ம்.